ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு 2 வங்கியிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜாப் கிடையாது, அப்ரெண்டிஸ்ஷிப் மாரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 122 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு பார்த்தா உங்களுக்கு 54, எஸ்சிக்கு 23, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 32, அந்த மாதிரி உங்களுக்கு வேக்கன்சி பார்த்தா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 122 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2691 வேக்கன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி/எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி என்சியில் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு 10 இயர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக கல்வி தகுதி. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், candidate must have completed and having passing certificate for their graduation on or ஆஃப்டர் 1/4/2021 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1/4/2021 அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட் அண்ட் ஹேவ் பாசிங் சர்டிஃபிகேட் ஃபார் தர் கிராஜுவேஷன் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2021 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் தரப்படும். ஸோ ட்ரைனிங் ஆன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பேங்கிங் ப்ராக்டிசஸ், ப்ராடக்ட் மற்றும் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு சொல்லித்தருவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பை உங்களுக்கான ஸ்டைஃபிங் பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய் ஸ்டைஃபிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க 1 இயருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதர் அலவன்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்குது. 100 கொஷின்ஸ்க்கு எக்ஸாம் வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1 ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் மற்றும் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்றதையும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி வைப்போம் அப்படின்னா உங்களுக்கு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அந்த மாதிரி அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நாட்ஸ் போர்ட்டல் இருக்குது பாருங்கள். nats.education.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக அப்ளை பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இருக்கும், டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி 800 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களை 600 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி/எஸ்டிக்கு 600 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடபிள்யூ கேட்டகரிக்கு 400 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான சார்ஜ். நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துனா
122 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே இருக்குதுன்னா சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், திருப்பூர், காஞ்சிபுரத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க இந்த ஜாப்க்கான மொத்த டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் தான். 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் மாரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் இதே பேங்க்கில் நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ nats.education.government.in இதில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 19/2/2025 11/3/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுவும் அப்ரண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேஷன் முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 12 மந்த் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் சீட் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 223 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்குன்னு பிரிச்சிருக்காங்க. எஸ்சிக்கு 42, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 60, 22 வேக்கன்சி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி 97. ஸோ மொத்தமாக எவ்வளோனா 4000 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். ஓகே, ஸோ இதான் ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் அப்ரண்டிஸ்ஷிப் தான். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 223 வேக்கன்சினா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவள்ளூர், வெள்ளூர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதாவது வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 இயர் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் 7% 10 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட்ஸ் போர்ட்டலில் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறாங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சேம் அதேமாரி 100 கொஸ்டின் 100 மதிப்பெண்கள் எக்ஸாம் இருக்க போது 1 hour தான் உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு, தமிழ் டெஸ்ட் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, ஃபைனல் லிஸ்ட் இருக்கும். எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த நோட்டிஃபிகேஷன் படி தான். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ மற்றும் அர்பனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா 15000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரூரல் மற்றும் செமி அர்பனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 12000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அந்த பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து மாறுபடும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முன்னாடி பார்த்த மாதிரி தான் பிடபிள்யூ கேட்டகரிக்கு 400 ரூபாய், எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு 600 ரூபாய், மற்ற கேட்டகரிக்கு 800 ரூபாய் வந்து ஃபீஸாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கைட்லைன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். இது எல்லாமே முழுக்க அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப்பை தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது. 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் மாரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணி இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நாட்ஸ் போர்ட்டில் போய்ட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.